அதே மாதிரி கடுக்கா ஃபேக்ட்ரி ஒன்று சும்மா பவுடர் மாதிரி இது பண்ணுறது அதுவும் பண்ணாங்க. ஆனால் அதை செயல்படுறது நாங்கள் வந்து 50 ஆண்டு காலமாகவே ஹிந்தி இதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம், படிக்காமல் இல்லை. இந்திய ரூபாய் நோட்டில் இருக்கிற ரூ போடுறதுக்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாளைக்கு தமிழை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்ற அப்படின்ற மாதிரி உண்மை. ஆனால் இந்தியா அவங்க முன்னெடுத்தாங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணணும்னா அதை வந்து திணிக்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். தமிழகத்தில் வந்து நம்ம தமிழ்னா நம்ம தமிழ் மொழி தான் நம்ம முக்கியமே தவிர ஹிந்தி முக்கியம் கிடையாது. ஹிந்தின்றது ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பட்ஜெட் தாக்கல்ல நமக்கு ஒரு பயன்பாடு இல்லை. இந்த மாதிரி கடையில நம்ம என்ன பண்றோம், இந்த பில்லுலையோ இல்லை எதுலையோ இந்த மாதிரி சம்பளம் போட்டு தராங்களா இல்லை, ஆனால் நம்ம ரூபாய் தான் போடுவோம். மும்மொழி கொள்கை பிரச்சனை, தமிழகத்துக்கு கல்விக்கு நிதி ஒதுக்காத பிரச்சனை. மத்திய அரசு வந்து இப்ப மும்மொழி கொள்கைன்றது ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து 50 ஆண்டு காலமாகவே இது நடந்துட்டு இருக்கு. திராவிடம் ஃபுல்லாவே திராவிட. இப்ப நம்ம தமிழகத்தை வந்து ஆள்றது பாத்தீங்கன்னா திராவிடம் தான் அதிகம் ஆண்டுட்டாங்க. அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம். இவங்க வந்து அண்ணா காலத்துல இருந்து சரி, பெரியார் காலத்துல இருந்து பொதுவாகவே அம்பேத்கர் காலம் பொதுவாகவே எல்லாமே மும்மொழி கொள்கை வந்து ஆதரிக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை வந்து ஆதரிக்கிறது. இப்போ என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா, தொடர்ந்து 10 ஆண்டுகள் வந்து மத்திய அரசு ஆண்டு பொதுவாகவே அவங்க சாதிக்க வேண்டிய அனைத்தையுமே இந்த ஒரு ஆட்சியில சாதிக்கணும் ஒரு எண்ணத்தை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களால கால் பதிக்க முடியலன்றது ஒரு தாட் இருக்கு பொதுவா. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, மும்மொழிக்குள்ள இந்தியை வந்து திணிக்கலாம் அப்படின்னா, ஆனா இந்தியை திணிக்காமே ஹிந்தி இங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க தமிழக அரசு தமிழகத்துல வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு எல்லாமே டோட்டலா படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அதுல எல்லாமே என்னது நடந்துட்டு தான் இருக்கு. 50 ஆண்டு காலமாகவே ஹிந்தி படிச்சுட்டு இப்போ நம்ம தமிழகத்தில் வேலை தமிழகத்தில் படித்தவங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, ஆக்சுவலாக நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மத்திய அரசில் வேலை இருக்காங்க. இது பொதுவாக நடக்கிறது இல்லைண்ணா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்ற மாதிரி தானே கேட்குறாங்க. இல்லை, இதில் என்ன தாட்னா, இப்போ நான் வந்து விருப்பப்படுறேன், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் படிக்கிறேன். ஹிந்தின்ற ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பள்ளியில் கொண்டு வரும்போது நல்ல விஷயம்தான். அரசு பள்ளியில் வர்றது ஒரு ஹிந்தி படிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஹிந்தி அவங்க முன்னெடுத்தாங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணுன்னா அதை வந்து திணிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். தமிழகத்தில் வந்து நம்ம தமிழ்னா நம்ம தமிழ் மொழி தான் நம்ம முக்கியமே தவிர ஹிந்தி முக்கியம் கிடையாது. ஹிந்தின்றது ஒரு படிக்க விருப்பம் இருந்தால் படிக்கலாம், இல்லாட்டி இல்லை. அது திணிக்கக்கூடாதுன்றது என்னோட காட்டு. என்னன்னா, நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ தமிழக அரசு நம்ம தமிழ் தான் முக்கியம் நம்ம நினைக்கிற தப்பா? நான் உங்களுக்கு கேட்குறேன். அது தப்பு இல்லை, நியாயமான விஷயம் இல்லை. இன்னொரு மொழியை கத்துக்கிறதால ஒரு வளர்ச்சி, ஒரு நாலேஜ் வளரும் அப்படின்னு அது வந்து இவங்களை நம்பி செய்ய முடியாதுன்றது இவங்களோட தாட்டு. அவங்க ஹிந்தி வேணா வேற ஏதாவது வேணா சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சியை திராவிடம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது திராவிடம் தான் ஆண்டுட்டு இருக்கு 50 ஆண்டு காலமே. அவங்க தாட்டு என்னவா இருக்குன்னா, இதை திணிச்சுன்னா அப்ப அதை முன்னெடுப்பீங்களே. இவங்க நீங்க ஆட்சி இருக்கும் இப்ப 10 ஆண்டு முடிஞ்சு மூணாவது எப்படி சொன்னா அச்சுறுத்தல் மாதிரி பின்னாடி இருக்கும். அப்படின்னா தமிழை வந்து மறக்கிற சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா உலக நாடு ஃபுல்லா போயிட்டு தமிழர் வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க எப்படி ஒரு ஹிந்தி வரதால எப்படி அழிஞ்சிருன்னு எப்படி சாதாரணமா சொல்றீங்க? அழின்னு சொல்ல விரும்பல, தமிழை வந்து மறைக்கப்படும்ன்றாங்க.
அதோடைய வரலாறு இந்தி திணிச்சுன்னா அதோட வரலாறு இப்ப தமிழக அரசு ஒரு முன்னெடுத்து இருக்கு என்னன்னா ரூபாவை முன்னெடுத்திருக்கு. அது இப்ப அவங்க வந்து கண்டுபிடிச்சது உதயகுமார் ஒருத்தர், அவர் கண்டுபிடிச்சவர், அவரும் தமிழ் தான் கண்டுபிடிச்சது. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ண அந்த ரூன்றத காமிக்கிறாங்க. நாங்க வந்து ஆதி காலத்துல இருந்தே அதை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இவங்க இப்ப திராவிடம் வந்து என்ன பண்ணுவோம். இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் நோட்ல இருக்கிற ரூவை போடுறதுக்கே என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாளைக்கு தமிழை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்ற அப்படின்ற மாதிரி. உண்மை, அது அவங்கள தாட்டு. நான் சொல்றது தமிழக அரசோட தாட்டு சொல்றேன். என்னோட பொதுவாக யோசிக்கிறது என்னன்னா, இந்தி வரலாம், வர வேணாம்லாம் சொல்ல வரல, ஆனா திணிக்கப்படக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். பிடிஆர் தியாகராஜன் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு என்னன்னா, நாங்க வந்து 50 ஆண்டு காலமாவே இந்தி இதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம், படிக்காம இல்லை. அதே மாதிரி நாங்க மேலையும் போகாம இல்லை, எல்லா இடத்துலயும் எல்லா துறையும் சார்ந்து இதை படிச்சவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. இது அவர் விருப்பப்படி படிக்கணும், இப்பயே வந்து அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட்ஜெட்ல வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொல்லி அதாவது என்னன்னா இருக்கு தொல்லியல் அகழ்வாழ்வு அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு பட்ஜெட்லயே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் வந்து ஆதிச்சனூர்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர் வந்து கள்ளக்குறிச்சி கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் தாலுகா. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இது வரைக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பட்ஜெட் தாக்கல்ல நமக்கு ஒரு பயன்பாடு இல்லை. பொதுவா இருந்தாலும் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உண்டான பயன்பாடு அதுல இல்லை. ஏன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தேவைப்படுது தொழில் மையம், முக்கியமா தேவைப்படுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொறுத்து தொழில் மையம், அந்த செப்பல் ஃபேக்டரி அது வருதுப்பா. அது வந்து யாருக்கு போகும்? நான் சொல்றது இந்த பட்ஜெட்ல வந்து தவறுதலா அது வந்து கள்ளக்குறிச்சிக்கே சேராத பேருன்றதெல்லாம் சொல்றீங்களா? அப்படி கிடையாது. கள்ளக்குறிச்சின்றது தவறா உச்சரிக்கப்பட்டுள்ளது, மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு. 8 மாவட்டத்துல வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம்ன்றது தவறு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படல இந்த பட்ஜெட், நிதி பட்ஜெட்ல. அப்ப வந்து அந்த அகழ்வாராய்ச்சின்னு சொல்றது, போன இதுல வந்து இந்த அகழ்வாராய்ச்சின்னு சொன்னது வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு. ஆமா, ஆதிச்சனார்ன்றது தொழில், அந்த இது அந்த தொல்லியல் ஆராய்ச்சி இது வந்து விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் தாலுகா. தப்பா ஆனா சொல்லிட்டாங்க. தப்பா வந்து பதிவே வந்திருக்கு. நம்ம பிரஸ் லிஸ்ட் கொடுத்ததுல அவங்க சொல்லிக்கிற லிஸ்ட்ல கள்ளக்குறிச்சி தவறு. அது வந்து அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றது என்னோட தாட்டு. ஒரு மாவட்டத்தை வந்து மாவட்டத்திலே இந்த மாவட்டம் இல்லைன்றது ஒரு ஊரை படிக்கலாமா? ஆய்வுக்குரிய தப்பு தான் அது ஒண்ணு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது என்னது செருப்பு கம்பெனி ஃபேக்டரி, அது வந்து யார் போவா சொல்லுங்க? நான் சொல்றது நம்ம மாவட்டம் வந்து விவசாயம் சார்ந்தது. என்னது இன்னைக்கு விவசாயம் சார்ந்து என்னன்னா, நம்ம மக்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு தெரியும், மரவள்ளி கிழங்கு ஃபேக்டரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கடுக்காம் ஃபேக்டரி பா மோகன்றவர் எப்பயே வந்து சங்கராபுரம் பக்கத்துல வந்து அவரு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு உண்டான கல்வெட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கை இது வரைக்கும் என்ன பண்ணா அதை செயல்படுது. சிப்காட் ஒன்று ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி கடுக்காம் ஃபேக்டரி ஒன்று சும்மா பவுடர் மாதிரி இது பண்றது, அதுவும் பண்ணாங்க. ஆனா அதை செயல்படுத்துறது இல்லை. இப்ப நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கல்வராயமலை பகுதி இருக்குங்க. கல்வராயமலை பகுதியில வந்து நம்மளுடைய வாழ்வாதாரமே எதை நம்பி இருக்கு? விவசாயம். அதுல இருக்க தண்ணி, அங்க பயிரிடுற கரும்பு, மரவள்ளி, அப்புறம் காய்கறிகள், இதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, நம்ம உழவர் சந்தையில வந்து என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. இப்ப ரூபான்றத நம்ம எழுதினாலும் ரூபாய் தான் போடுறோம். 1,50,000 ரூபாய் அப்படின்னு தான் போறோம். இந்த மதிப்பீடு எங்கேயுமே நம்ம என்னது, இந்த எம்பளம் கண்டுபிடிச்ச மத்திய அரசு நம்ம உதயகுமார் கண்டுபிடிச்சத இது வரைக்கும் என்ன பண்ணல. நம்ம அதை ஒரு கடையிலையோ, மல்லிகை கடையிலையோ, இல்ல நான் சொல்றது ஒரு செட்டியார் கடை, நாயுடு கடை, பொதுவா கடை, நம்ம ஜாதி ரீதியா சொல்ல விரும்பல, ஒரு கடை, இந்த மாதிரி கடையில நம்ம என்ன பண்றோம், இந்த பில்லிலையோ இல்ல எதுலயோ இந்த மாதிரி எம்பளம் போட்டு சைன் பண்ணி தராங்களா? இல்ல. ஆனா நம்ம ரூபான்னு தான் போடுவோம். பொதுவா மக்கள் பயன்பாட்டுல இருக்கிறது ரூ. இப்ப அதை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் தமிழக அரசு ஏன் முன்னெடுக்குதுன்னா, நம்மளை வந்து இதை ஒரு காரணமா வச்சு நம்மளை வந்து ஒதுக்கப்படுறாங்க, தமிழகன்றதால ஒதுக்கப்படுறாங்க. இங்க வந்து அவங்களால ஆட்சி செய்ய முடியலையோ இல்ல அவங்களால கால் பதிக்க முடியலையோ ஒரு காரணத்துக்கு நமக்கு இந்த ஒரு காரணத்தை முன்னெடுத்து, அப்ப நம்ம ஏன் முன்னெடுக்க கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு எடுத்துக்கிறதா கூட நம்ம எடுக்கலாம், நினைச்சுக்கலாம். ஓகே, நம்ம எதிர்ப்பை காமிக்கிறாங்க, நீங்க எனக்கு இது பண்ணலைன்னா என் தமிழை நான் காமிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு எடுத்துக்குது. அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா இந்த ஒரு விஷயம்.